மலேசிய கலை இலக்கிய பண்பாட்டுச் சூழலில் முதன்மையான பங்களிப்பை வழங்கும் ஆளுமைக்கு விருதுடன் 5000 ரிங்கிட் ரொக்கத் தொகையையும் வழங்கி கௌரவித்து வருகிறது வல்லினம் மின்னியல் கலை இலக்கிய இதழ். எழுத்தாளர்களான ரங்கசாமி, சைபீர் முகமது ஆகியோருடன் ஆய்வாளர் ஜானகி ராமனுக்கும் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ள வேளையில் இவ்வாண்டு முன்னாள் தேர்வு வாரிய அதிகாரியும் கல்வியாளருமான PM மூர்த்தி அவ்விருதுக்கு தகுதி பெற்றிருந்தார். மலேசிய பொது தேர்வுகளில் படைப்பிலக்கியத்தை அறிமுகம் செய்தது தொடங்கி SPM தமிழ் இலக்கிய பாடம் எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பெரும் பங்காற்றிய PM மூர்த்தியை சிறப்பு செய்யும் வகையில் வல்லினம் விருது வழங்கப்பட்டதாக அந்த மின்னியல் இதழின் ஆசிரியர் நவீன் தெரிவித்தார். 300 பேர் மட்டுமே தமிழ் இலக்கியம் எடுத்துக்கொண்டிருந்த சூழலில் அதை வளர்ப்பதற்காக ஓயாமல் பாடுபட்டு 4000 பேர் SPM தேர்வில் தமிழ் இலக்கியம் எடுப்பதற்கான பங்களிப்பை வழங்கியவர். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனைகள் மிக விரிவானவை. தமிழ் கலைச்சொற்களுக்கான நூல் ஒன்றை 2 நூல்களை தயாரித்து அதை மலேசியாவில் இருக்கின்ற அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் வழங்கி இந்நாட்டில் தமிழ் செழித்து வளர பெரும் பங்காற்றியவர் திரு PM மூர்த்தி அவர்கள். அது மட்டுமின்றி ஆரம்ப பள்ளியிலும் இடைநிலை பள்ளியிலும் சிறுகதை துறை வளர அவர் உருவாக்கிய தேர்வு தாள் மாற்றம் முக்கிய பங்காற்றியதையும் நவீன் சுட்டிக்காட்டினார். அதுடன் PM மூர்த்தியின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூலை வல்லினம் பிரசுரித்து வெளியீடு செய்ததாகவும் நவீன் தெரிவித்தார். கனவுகளை துரத்திச் சென்றவனின் கதை என்ற தலைப்பில் அந்த நூல் வெளியாகியுள்ளது. இந்த நூல் வெளியீடும் நேற்று அந்த விருது விழாவில் நடந்தது. மேலும் இதே நூல் தமிழகத்தில் வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெளியீடு காண உள்ளது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பிரிக்ஃபீல்ட்ஸ் YMCA மண்டபத்தில் நடைபெற்ற வல்லினம் விருது விழாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுத்தாளர் பெருமாள் முருகன் சிறப்பு விருந்தினராக PM மூர்த்திக்கு விருது வழங்கி கௌரவித்தார். ஆசிரியர்கள், வாசகர்கள், பொது மக்கள் என திரளானோர் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர்.